கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் யோவான் எழுதிய நிருபம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி. நான் தகுதியாய் பேசினேன் யாகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த யோவான் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இதில் இயேசு இங்கே சொல்கிறார், ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணான், இயேசுவை அடிச்சிட்டான் கன்னத்தில். பிரதான ஆசிரியர் எனக்கு இப்படியா உத்தரவு சொல்கிறது என்று சொல்லி. அப்போ இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கிற சத்தியம் என்ன, இயேசு பாருங்கள், அவர் பாருங்கள், அவர் ராஜாதி ராஜாவாக தேவனுடைய குமாரனாக இருந்த போதும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக அவர் என்ன பண்ணார், தாழ்த்தி தன்னை அப்படியாக அந்த சிலுவையினுடைய பாடு மரணத்துக்கு ஒப்புவித்தார். அப்படியாக அந்த சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியாக அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்க வேலையில் அவருக்கு என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, ஒருத்தன் வந்து அவரை அடிக்கிறான். அப்போ இது வந்து என்ன தெரியுது, அவர் நமக்காக அடிக்கப்பட்டு இருக்கிறார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம்முடைய ஆக்கினையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை இந்த வசனத்தை முன் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாட்கள் கூட நாம் கூட ஆண்டவருக்காக என்ன பண்ண வேண்டும், பல விதங்களில் நம்ம சிட்சிக்கப்படுகிறோம், நெருக்கப்படுகிறோம், துன்பப்படுத்தப்படுகிறோம், வேதனைப்படுத்தப்படுகிறோம். இந்த பாதையிலெல்லாம் நாம் நடக்க நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் தாழ்த்தி அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசுவே அடி வாங்கியிருக்கிறார், இயேசுவே சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக பலவிதமான துன்பங்களை அனுபவித்திருக்கிறார். அப்போ எனவே நாம் இதை எப்போது நம் மனதில் வைத்து சிந்தையில் வைத்து நாம் நமக்காக அவர் பட்ட பாடுகளை நாம் என்ன பண்ண நினைவு கூற வேண்டும். அப்படியாக நாம் நினைவு கூர்ந்து இந்த பூமியில் என்ன பண்ண வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அப்போ தகாதது அவர் எதுவும் பேசலை, ஆனால் தகாததை தகாததை பேசினா அதை எனக்கு சொல் என்று சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, அவர் அந்த அடித்த மனிதனிடம் கேட்கிறார். அப்போ இந்த நாட்கள் கூட பாருங்கள், நம்ம ஆண்டோடைய வார்த்தையை சொல்லும்போது பல இடங்களில் பல விதமான நெருக்கங்கள் வெளியரங்கமாக வரும், மறைமுகமாக வரும், பல விதத்தில் துன்பப்படுத்தப்படலாம், நெருக்கங்கள் உண்டாகலாம், பல விதமான கஷ்டங்களை நாம் அனுபவிக்கலாம். ஆனால் அந்த பாதையிலெல்லாம் இயேசு நமக்காக பட்ட பாடுகளை, துன்பங்களை, அவர் நமக்காக அடிக்கப்பட்டதை, நொறுக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து நாம் என்ன பண்ணோம், அவரோடு நாம் நடக்க வேண்டும். அப்போ இந்த நாட்கள் கூட நாம் அவரோடு நடக்கிற அனுபவம் எப்படி காணப்படுகிறது. பிதா தனக்கென்று ஏற்படுத்தி வைத்த பாதையில் இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்புவித்து பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றினவராக அவர் என்ன பண்ணார், இந்த பூமி விட்டு சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்தள்ளி போயிருக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் என்ன பண்ணோம், நமக்கு இயேசு வைத்திருக்கிற பாதையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஓட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருக்கு மனதில் உள்ளதை நிறைவேற்ற, உள்ளத்தில் உள்ளதை நிறைவேற்ற, அவர் விரும்புகிற பாதையில் நடக்க நம்ம ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவர் சமூகத்தில் கடந்து வந்து நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்தந்த நாளுக்கு தேவையான கிருபைகளை, பலனை, வல்லமையை பெற்று அவருடைய வார்த்தையின் ரகசியங்களை பெற்றுக்கொண்டு வார்த்தையை தியானித்து வாசித்து நாம் ஒவ்வொரு நாளும் அப்படியாக என்ன பண்ண வேண்டும், நாம் அவருக்கென்று செயல்பட நாம் எழும்ப வேண்டும். நாம் அவருக்கென்று இந்த பூமியில் வாழ விரும்ப வேண்டும். இப்படியெல்லாம் காணப்படும் போது தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். இயேசு வந்து இப்போ இயேசு சொன்ன அந்த பூமியில் இருக்கும்போது பச்சை மரத்துக்கு எதை செய்தால் பட்டை மரத்திற்கு எதை செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி எழுதிவிட்டு போனார் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் நம்ம தேவனுடைய குமாரனாக இருந்தபோது அவருக்கே அத்தனை பாடுகண்டு போகும்போது நமக்கும் பாடுகள் உண்டு. ஆனால் அவரை போல் நமக்கு பாடுகள் இல்லை. ஏனென்றால் நாம் அவரோடு கூட ஐக்கியத்தில் நாம் காணப்படும் போது நமக்கு இந்த உலகத்தில் வரக்கூடிய சிறு சிறு பாடுகளை நம்ம ஜீவியத்தில் அனுமதித்து நம்மை சரியான பாதையில், நம்மை சபையான பாதையில், அவருக்கு இஷ்டமான பாதையில், அவருக்கென்று கனி கொடுக்க, அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் காணப்பட நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் தகுதிப்படுத்துவார், நம்மை பலப்படுத்துவார். அந்த நாளில் கூட நாம் கூட நமக்காக அவர் அடிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து நம்மை தாழ்த்தி அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்போது அவர் நம்மை பாதுகாத்து அவருக்கு பிரியமான பாதையில் நடத்து நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, துதிக்கிறோம். நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. இந்த நாளில் கூட அதை நாங்கள் நினைவு கூர்ந்து, நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து பூமியில் நாங்கள் உமக்கென்று வாழ, உம்முடைய சித்தத்தை செய்ய
நீர் எங்களுக்கு காண்பிக்கிற பாதையில் நடக்க உதவி செய்யும். இந்த நாளை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.